பதிவு மதுரை மாவட்டம் மதுரையம்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய மத்தியபுரி உடனுறை இன்மையிலும் நன்மை தரும் சிவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா திருத்தலத்துலேயும் சிவபெருமானுடைய லிங்கத்துடைய முன்பகுதியை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இத்திருத்தலத்தில் சிவனுடைய பின்பகுதியை நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் இத்திருத்தலத்தில் அதாவது சிவ பூஜை நியதிப்படி மேற்கு நோக்கி தான் பூஜை செய்யணும். அதனால் சிவபெருமான இத்திருத்தலத்தை சிவனும் பார்வதியும் மேற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் லிங்கத்துக்கு சிவனே பூஜை செய்கிறார். அதாவது தனக்குத்தானே இங்கே பூஜை செய்வதனால பூலோக கைலாயம் அப்படின்னு இந்த கோயிலை சிறப்பாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 54 முறை மட்டுமே இந்த சிவனுக்கு, அதாவது லிங்கத்துக்கு இல்லை சிவனுக்கு பூஜைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றளவும் அர்ச்சகர் சிவனுக்கும் சிவலிங்கத்துக்கும் மத்தியில் தான் பூஜைகள் செய்கிறாரு. இத்திருக்கோயிலில் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய அதே வேளையில் இத்திருக்கோயிலையும் பூஜைகள் நடப்பதாக சொல்லப்படுது. அதிசயத்தின் சிறப்பாக இத்திருக்கோயில் மிகவும் சிறப்பாக இருக்குது. பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை